சுக்கிர பகவானை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் ரிஷப ராசி. இந்த ராசி கால சக்கரத்தில், அதாவது ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக வருது. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே வாழ்க்கையில் கஷ்டம் 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 அப்படின்னு தான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலமாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையில் ரொம்ப சிக்கியிருப்பாங்க அப்படின்னா மன அழுத்தம். எதையோன்னு யோசிச்சுக்கிட்டு அதைவே மனசில் நினச்சிக்கிட்டு நைட்டு பூரா தூங்காமல் ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடியவங்க தான் மோஸ்ட்லி இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க. இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயமாவது மன நிம்மதியை கொடுக்குமா, ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்குமா, உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நல்ல விஷயமாக மாறுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஜோதிட ரீதியாக என்னென்ன மாதிரியான கணிப்புகள் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கீங்க, அது முன்னாடியே இந்த ஆபத்து உங்களுக்கு வருது, ஸோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க சொன்னால் அது நமக்கு கொஞ்சம் நல்ல விதமாக அமைஞ்சிருச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு வகையில் ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்கிறத தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். முக்கியமாக உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியை ரொம்ப பிடிக்குன்னா மனசார அவரை நினச்சிக்கிட்டு, ஐயோ கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார நம்பி அவரை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ரிஷப ராசி யார், எப்படிப்பட்ட அன்பர்கள், என்ன மாதிரியான கேரக்டர், இவங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசி அப்படின்னா காளையை ஒரு ராசி சின்னமாக வச்சிட்ருப்பாங்க. என்ன தான் காளையை ராசி சின்னமாக வச்சாலுமே இவங்க ரொம்ப அமைதியானவங்க. மற்றவங்களுடைய மனசை அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு புண்படுத்த தெரியாது. ஆனால் மற்றவங்க இவங்களை ஈஸியாக புண்படுத்திட்டு போயிடுவாங்க. எல்லா விஷயத்துக்குமே அமைதியாக இருந்தே வாழ்க்கையில் அமைதிக்கு பேர் போடுறவங்க தான் இவங்க. எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது, யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க. என்ன விஷயம் நடந்தாலும் போகட்டும் போ நடக்கட்டும் போ அப்படின்னு அசால்ட்டாக விட்டுருவாங்க. எதையும் எதிர்த்து நிற்கவே மாட்டாங்க. இதனாலேயே இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மற்றவங்க நம்மக்கிட்ட நல்ல விதமாக இருந்தாவே இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே இவங்களுக்கு நல்லவங்களே கிடையாது. இவங்களை ஏளனமாக பேசுகிறவங்க, அசிங்கப்படுத்துகிறவங்க, தாழ்த்தி பேசுகிறவங்க, அவனால் ஒன்றும் முடியாது, அவனால் இது செய்ய முடியாது, அவன் எதுக்கும் கையிலாக மாட்டான் அப்படின்னு ரொம்பவே இழிவாக பேசுகிறவங்க தான் இவங்களை சுற்றி எப்பொழுதுமே இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இவங்க மேலே ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. இதனாலேயே இவங்க தனிமையை அதிகமாக விரும்புவாங்க. அடப்போ எதுக்கு கூட்டமாக போயிட்டு எப்படினாலும் நம்மளை ஏதோ ஒன்று அதாவது ரேங்கிங் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஏன் மற்றவங்க கூட சேர்ந்துட்டு போயிட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு மன வருத்தத்தை தான் கொடுக்கும். திருப்பி நம்மளால் பேச முடியாது. அதுக்கு நம்ம கம்முன்னு வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்றதுனாலேயே தனிமையை அதிகமாக லைக் பண்ணுறவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க ஏன் தனிமையை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள சுற்றி இருக்கவங்களுடைய காரணத்தால் தான். யாருமே இவங்களை சிரித்து உயர்வாக பேச மாட்டாங்க. இவங்கள ஒரு நக்கல் பண்ணிவிட்டு கீழே இறக்கி பேசிட்டு இவெல்லாம் எதுக்கும் ஆக மாட்டான் அப்படின்னு இவங்களையே டார்கெட் பண்ணி தான் எல்லாருமே பேசுவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அமைதியாக இருக்கிறனால பேச வேண்டிய இடத்துல எப்பொழுதுமே பேச மாட்டாங்க. இதனாலேயே இவங்களை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே இவங்க ஏமாறவும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டும் சிரித்த முகத்தோடு தான் பேசுவாங்க. மற்றவங்க கோவமாக இருந்தாலுமே அந்த கோவத்தை நம்ம காட்டக்கூடாது அப்படின்னுட்டு மனதளவுலையும் சரி வெளிப்படையாகவும் சரி எந்த ஒரு கோபத்தையும் காமிச்சிக்க மாட்டாங்க.
ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தான் இவங்களுக்கு மைனஸான ஒரு விஷயமா இருக்குது. முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனே பண்ணிடுவாங்க. இவங்கக்கிட்ட ஒரு மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்க. எல்லா உதவிகளும் செஞ்சுருவாங்க. இதனாலேயே இவங்க வாழ்க்கையில் இழந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதை நினச்சி ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணி நைட்டு நேரத்தில் அதிகமாக தூங்காமல் மன அழுத்தத்தை அதிகமாக இவங்க சம்பாரித்து வச்சுருப்பாங்க. நம்ம என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நம்மளை சுற்றி ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய பதிவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். முக்கியமாக நீங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. யாருக்கும் எதுக்கும் பயந்துக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்கக்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும். எவ்வளோ நாள் தான் நீங்களும் இப்படி ஏமாந்துகிட்டே இருப்பீங்க? அதனால் கொஞ்சமாவது உஷாராக இருக்க கற்றுக்கோங்க. மேலும் இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருக்குது, என் வாழ்க்கையில் இப்படி தாங்க இருக்குது, நான் இப்படி தான் ஏமாந்துட்டுருக்கேங்க, கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ வாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டமாவது உங்களுக்கு நன்மை தருமா அப்படின்றத பற்றி ஜோதிட ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் பணவரவுங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் எதிர்த்து வீட்டுக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பொறாமப்படக்கூடிய வகையில் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கும். அரசாங்க காரியம் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் நிறைய விதமான நன்மை தரக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா வழி சொந்தக்காரங்க வருக அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் லாபத்தையும் அதிகமாக சம்பாரித்து கொடுக்கும். இன்னும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த கேஸில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப நாளாக கருத்து வேறுபாடு இருக்குது. பிரிஞ்சிருவோமோன்னு பயமாக இருக்குது. என்னன்னாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு 2 பேருமே ரொம்பவே மன வருத்தத்தோடு இருந்துட்டு வந்திருப்பீங்கன்னா அந்த நிலையெல்லாம் மறைஞ்சி அந்யோன்யம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். மற்றவங்க வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் 2 பேருமே ஒத்துமையாக காணப்படுவீங்க. நேற்றுக்கு நேரம் அப்படியே அடிச்சுட்டு சண்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி இருக்காங்களே அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கிடையே ரொம்பவே அந்யோன்யம் அதிகமாக இருக்குங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பார்க்கவே கூடாத வகையில் பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கும் ஒரு சாத்தியமான அனுகூலமான பலன்கள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் நிறைய இருந்திருப்பாங்க. அவங்களால ஏற்பட்ட இடையூறு எல்லாமே இப்போ காணாமல் போக போகுது. உங்கள் அப்பா கிட்ட எதிர்பார்த்த உதவி கேட்காமலேயே இந்த காலகட்டத்தில் கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவி பன்மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வியப்பாக பார்ப்பீங்க. ஆனால் நம்ம அப்பா கிட்ட இந்த உதவி கேட்கலான்னு நினச்சோம், நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டாரே அப்படின்னு நீங்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கும். மற்றவங்க பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பேச்சில் நிதானமாக இருக்கணுங்க. கிரகங்களுடைய அமைப்பால் பேச்சால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மற்றவங்க ஏதாவது உங்கள் மனசு கோன்றபடி பேசினாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி ஆமாம் ஓகேங்க அப்படின்னு இந்த 3 வார்த்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மன சஞ்சலமும் வராது. முக்கியமாக மற்றவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா நிதானமாக பேசுங்க. ரொம்ப ஹார்ஷாக யாருக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாதீங்க. அட்வைஸும் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. பொதுவாக நம்ம மற்றவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணும்போது இவங்க என்ன கரெக்டாக இருக்காங்க, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சில பேர் நினைப்பாங்க. அதனால் யாருக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்காதீங்க. இரவு நேரத்தில் பயணம் செய்கிறத நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா பொருள் சேதாரம் அப்படிங்கிறது இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் பேக்கில் வச்சுருப்பீங்க, அது மிஸ் ஆகக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருப்பதுனால நைட்டு நேரத்தில் ட்ராவல் பண்ணுறத நீங்கள் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சேஃப்டிக்காக ஹெல்மெட் எப்பயுமே போட்டுருங்க.
வெளிநாட்டில் இருந்து எதிர்பாராத நல்ல நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்குடா வேலைக்கு போகணும், இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுற்றி சுற்றி பிரச்சனையாக அடிக்குது, மற்றவங்களுடைய வேலையும் நம்மளே செஞ்சிட்ருக்குறோம், அதுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதிகாரி எப்போ பார்த்தாலும் நம்மள்ட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தினமும் இவங்கக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுது. இப்போ நீங்கள் மற்றவங்களுடைய வேலையை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் வேலையை மற்றவங்க பார்க்கக்கூடிய ஒரு அவசியம் வந்துடும். அதாவது நேற்று வரைக்குமே மற்றவங்களுடைய வேலையை சேர்த்து செஞ்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு இதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டத்தில் மற்றவங்க உங்ககிட்ட வந்து ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, நான் உங்கள் வேலையை சேர்த்து கூட பார்க்குறேன் அப்படின்னு அவங்களே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, சக பணியாட்கள் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க. இது வந்து உங்களுக்கே ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் இருக்கும். மற்றவங்க சொல்கிறது தான் நாம் என்றைக்கு கேட்போம், இது என்னடா புதுசாக இருக்குது, நம்மளை கேட்டு 4 பேர் 4 விஷயத்த பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்களே வியப்பாக பார்ப்பீங்க. அதிகாரிகளும் இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பாசமாகவும் அனுசரணையாகவும் நடந்துப்பாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயம்லாம் கூட பணியிடத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதனாலேயே நீங்கள் ரொம்ப உற்சாகமாக காணப்படுவீங்க. எப்படா விடியும், எப்படா வேலைக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக வேலைக்கு போயிட்டு வருவீங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வங்களா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருப்பீங்க. லாபம் எப்பொழுது போலவே இருந்தாலுமே உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது. ஐயோ இன்றைக்கி எப்படி நாள் போக போதோ தெரியல, வியாபாரம் ஆகுமான்னு தெரியலையே, தொழில் நல்லா நடக்குமா அப்படின்னு தெரியல, தினமுமே அப்படி யோசிச்சுட்டு வந்த உங்களுடைய நிலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கிரகங்களுடைய அமைப்பால் நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நல்ல நல்ல பலன் கிடைக்கும். நம்ம சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா வேறு இடத்துல ஏதாவது புதுசாக விரிவுபடுத்தலாமா, கிளை தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் இரட்டிப்பாக கிடைக்கும். இதனால் புதுசாக ஏதாவது சேமிப்பு பண்ணலாமான்னு நினச்சி எதிர்காலத்திற்குரிய பணத்தை சேமிக்க முயற்சியும் நிறையவே எடுப்பீங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க, அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கு மேலே பங்குதாரர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அவங்க கேட்காமலே நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருந்தீங்க, இப்போ நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. பணியாட்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பதனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இரட்டிப்பான லாபத்தை அவங்க மூலியமாக பெறுவீங்க. இதனால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அரசாங்க வகையில் ஏதாவது விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் இதுக்கு முன்னாடி தடை, தாமதம், பிரச்சனை எதுவுமே சரியாக நடக்கலை, இந்த விஷயத்தை பற்றி பேச போனாலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த நிலை எல்லாமே மாறி அனுகூலமான பலன்கள் அரசு மூலியமாக உங்களுக்கு நடக்க போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. உங்களுடைய அன்பு கணவரின் அரவணைப்பு அதிகமாக கிடைக்கும். இதனால் எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற புது நம்பிக்கை உங்ககிட்ட கிடைக்கும். புகுந்த வீட்டில் உங்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணி சுமை குறைவதால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டுருந்த நிலை எல்லாமே மாறி சீக்கிரமாக வேலை முடிஞ்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த சலுகையும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 29, 30, ஆகஸ்ட் மாதம் 1, 3, 7, 9, 13, 14, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திற்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் வந்து 1, 6. சந்திராஷ்டம தினம் வந்து 26ஆம் தேதி காலை முதல் 27, 28 இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக சந்திராஷ்டமம்னாவே எது மூலியமாக பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னே தெரியாது. பேச்சின் மூலியமாக வரலாம், நம்ம பேசுகிற நடவடிக்கை மூலியமாக வரலாம், அமைதியாக இருந்தாலுமே வரலாம். இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். கடவுள் மீது அதித்த பக்தி வச்சுருக்கணும். முக்கியமாக
கோவப்படுறத நிறுத்திக்கோங்க, தேவையில்லாமல் பேசுகிறத நிறுத்திக்கோங்க, தேவையில்லாமல் யோசிக்கிறத நிறுத்திக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் நிறுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டமத்தால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், அதாவது உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனை இருக்குது, என்னால் இதுலேருந்து விடுபட முடியுமா அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும். இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்தால் அவங்கக்கிட்டையும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அது 4 பேர் 40 பேர்கிட்ட போகும், 40 பேர் 80 பேர்கிட்ட போகும், 80 பேர் 1000 பேர்கிட்ட போகும். இப்படி ஸ்ப்ரெட்டாக நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்தால் அந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ நாளில் நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. பால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா பால் எப்படி அப்படியே நழுவி கீழே தண்ணி ஆட்டம் நழுவி போகுதோ அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகளும் நழுவி கீழே வழிஞ்சு ஓடிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷ நாளில் எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சரி, மாதத்துக்கு மாதம் பிரதோஷம் வருதில்ல, அதில் ஏதோ ஒரு பிரதோஷ வேளையில் நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் கண்டிப்பாக கொடுங்க. இது குறிப்பிட்ட ரிஷபராசிக்கான ஒரு பரிகாரம். அதனால் நீங்கள் நிச்சயமாக பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல பலனை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரருக்கு எண்ணெய் தீபம் ஏற்றிங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சையை வைத்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிங்களாவே போதும், பல மடங்கு நன்மை கிடைக்கும். ஸோ இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பிரதோஷ நாட்களும் சனிக்கிழமை அன்றும் செவ்வாய்க்கிழமை அன்றும் இந்த 3 தெய்வங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி 3 பரிகாரங்களையும் பண்ணிட்டு வாங்க. நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் பலன் பெறுவாங்க. உங்களுக்கும் நல்லது நிச்சயமாக நடக்கும். முக்கியமாக நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா வச்சுக்கோங்களேன், மனதார நினச்சிக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுறேன், உன்னை நம்பி தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 100% நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கனாலும் அதில் பலன் உங்களுக்கு நிச்சயமாக 100% வரும். நம்ம 100% நம்பிக்கை இருக்கணும், ப்ளஸ் 100% நடக்கும்னு நம்பணும். இந்த விஷயங்கள்லாம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷபராசி சேர்ந்தவங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விதமான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும், உங்களுக்கான சிறப்பான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.